அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்வதை பற்றி அல்லாஹ் தஆலா அவருடைய குர்ஆன் ஷரீஃப்ல என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். அல்லாஹ் தஆலா பக்ரா சூரால சொல்றான், ஃபத்குரூனி அத்குருக்கும், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறேன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலாவை நினைச்சு நம்ம திக்ர் செய்யலாம். ஆனா அல்லாஹ் தஆலா நம்மளை எப்படி நினைவு கூறுறான்? அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அவனுடைய ஆட்கொடைகளை நமக்கு அதிகப்படுத்தி தரேன்னு சொல்கிறான். அதாவது நமக்கு எது தேவையானதோ அதை சரியான நேரத்தில் அல்லாஹ் கொடுக்குறான். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்மளை விட்டு நீக்கிறான். இன்னும் அதே ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, வஷ்குருலி வலா தக்ஃபுரூன், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு வினாடியுமே நமக்கு ஏராளமான நியாமத்துக்களை அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான். அந்த நியாமத்துக்களுக்காக நன்றி செலுத்துபவங்களோ அல்லாஹ்வை நினச்சி திக்ர் செய்பவர்களோ இந்த உலகத்தில் இல்லை, மாஷா அல்லாஹ் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. அல்லாஹ்வை திக்ர் செய்கிறதும் அவனுக்கு நன்றி செலுத்துவதும் ஒவ்வொரு மனிதனின் மீதும் கட்டாய கடமையாகவே இருக்கு. ஒரு ஹதீஸில் வருது, 4 விஷயங்கள் மட்டும் ஒரு மனிதனுக்கு இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு உலக பாக்கியங்கள், அதாவது இவ்வுலகத்திலையும் சரி நாளை மறுமையிலையும் சரி நற்பாகியங்கள் கிடைக்கும்னு சொல்லப்படுது. 1 திக்ரில் திளைத்திருக்கும் நாவு, 2 நன்றி செலுத்தும் மனம், 3 துன்பங்களை சகிக்கும் உடல், 4 தன் உடலிலும் கணவனின் போரிலும் மோசம் செய்யாத மனைவி. இதில் முதல் 2 விஷயமா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொன்னானோ அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அதாவது 1 திக்ர் செய்கிறது, 2வது அல்லாஹ்விற்காக நன்றி செலுத்துறது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய, இன்னும் அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடியார்களாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.